உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் சாப்பிடாம இன்னைக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுனால பிடிச்சிருக்கு என்னமோ தெரியல. டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கு. ஒரு என்ன முட்டை சாதம் இல்லை எள்ளி ரல்வா சீசன் நாங்கள் எது செய்யலாம்? முட்டை சாதம் அதான் ஈஸியாக முடிஞ்சிடும். வேண்டாம் எள்ளி ரல்வா செய்வோமா? நான் சாப்பிட்டதே இல்லை. எள்ளி ரல்வா செஞ்சிடலாமா? இந்த இளநியை தண்ணி தனியாக வழுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது என் வேலை கிடையாது, எங்கள் அப்பா வேலை. பாருங்க மொத்தம் 2 இளநீ தண்ணி தனியாக வழுக்கு தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டோம். வழுக்குலேயே 2 விதமாக பிரித்து எடுத்துருக்கோம் பாருங்க. ஒன்று தண்ணி மாதிரி இருக்கு, ஒன்று தேங்காய் இல்லாமல் வழுக்கு மாதிரி இருக்கு. அல்வா கிண்ணா நல்லா கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். இளநீ ஊத்திக்கலாம். இளநீ கொதிக்க போது இப்போ 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கிண்டிக்கிட்டே ஊற்றணும். மெதுவா கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்க நல்லா கெட்டியாகுது. இப்போ சீனி சேர்த்துக்கலாம். இது கரைஞ்சி மறுபடியும் கெட்டியாகட்டும். ஒரு 10 நிமிஷமா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கோம். இப்போ கொஞ்சம் முத்துன மாதிரி இருக்கிற வழுக்க சேர்த்துக்கலாம். பாருங்க இந்த வழுக்கு போயிட்டு 5 நிமிஷம் ஆகுது. இப்போ நைஸான வழுக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அல்வானாலே நெய் தான் டேஸ்ட். உங்களுக்கு நெய் ஊற்ற ஊற்ற வாசனை தூக்குது. இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே நெய் ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும். அதுக்கு எங்க வச்சு தாங்காதுப்பா. அவ்வளோதான் ரெடி. முந்திரியை வறுத்து போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி பூசணியாத போட்டுடலாம். சூப்பரா வறுபட்டுருச்சு. இதை சேர்த்து ஒரு கிண்டு கிண்டிடலாம். கண்ணாடி மாதிரி இளநீர் அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சாப்பிட்டு வைத்துடலாம். சாப்பிடலாமா? சாப்பிட்டுலாமா? எவ்வளோ வேகமா தலையாட்டுறா. சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்ட்டு. சூப்பரா இருக்கும். உண்மையிலே இளநீர் அல்வா இவ்வளோ டேஸ்டா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது சாதாரண அல்வா மாதிரியே இல்லை, டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கு. சூப்பராகவும் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அளவு என்ன கொஞ்சம் கம்மியாக தான் வரும். நாங்கள் நிறையா வரும்னு நினைச்சோம், ஆனால் கம்மியாக தான் இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு பண்ணீங்கன்னா இந்த மாதிரி மெதுவாக கண்ணாடி மாதிரி வரும் அல்வா. நீங்கள் நிறைய கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிங்கன்னா உடனே ரெடி ஆயிரும். ஆனால் டேஸ்ட் அவ்வளோவா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன்.